ஹாய் நண்பர்கள், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று நடந்த 2026 தேர்தலை பார்க்குறப்போ சின்னதாக ஒரு ஜெர்மன் கதை ஞாபகம் வருது. ஒரு ஊரில் வச்சுன்னு எலிக தொல்லைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குமா, அந்த எலிங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு எப்படி இந்த மக்களுக்கு தெரியாதான். ஒருத்தன் நல்லா ஒரு மியூசிக் பண்ணுறவன் இந்த புல்லாங்குழல் ஊதிக்கிட்டே இருப்பானா, அவனை கூப்பிட்டு அவன் இசைக்கு எல்லாமே அடிமையானால அந்த புல்லாங்குழல் ஊதுறவன் கூப்பிட்டு அந்த புல்லாங்குழல் நல்லா ஊதுவானா, அந்த இசைக்கிறது எல்லா எலிகளும் ஒரே இடத்துல வருமா. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு மொத்த எலியும் கொன்றுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கொன்னவனுக்கு பார்த்தோன்னா எதுவுமே காசு கொடுக்காம ஏமாற்றி அனுப்பிடுவாங்களாம். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஐடியா போடுவானாம். இப்போ என்னையோட ஏமாற்றினங்கிட்ட உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்புன்னு சொல்லிக்கிட்டு அவன் மறுபடியும் இந்த புல்லாங்குழல ஊதுவானா, அவன் இசையை கேட்டு அந்த ஊர் மக்களோட குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துருவாங்களாம். அந்த குழந்தைங்கள்லாம் ஒரே இடத்துல கூப்பிட்டு போய் அவங்க கழுத்தில் இருக்க எல்லா கழுத்தில் இருக்க செயினு எல்லாத்தையும் காட்டி அவங்க எல்லாத்தையும் அப்படி இப்படி மொத்த காசு அந்த ஊர் மக்களோட குழந்தைங்க மொத்த கழுத்தில் இருக்க தங்க செயினெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவானாம். ஸோ அது மாதிரி தான் நேற்று நடந்த தேர்தல்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் முதலிய அந்த பேச்சை கேட்டு அவன் மேலே இருக்கிற ஜென்சி சினிமா வெறியர்கள் அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் ஸோ அந்த ஜென்சிக்கு அவர் மேலே சினிமா மோகத்தால் அவங்க அம்மா அப்பா நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ விஜய் அவர்களுக்கு அவங்க குழந்தைங்களும் சேர்த்து அம்மா அப்பாவும் ஜென்சிக்ஸோடைய பேரண்ட்ஸும் ஓட்டு போட்டதால் இவ்வளோ ஓட்டு டேலி ஆகிருக்கு. அது உண்மை, அதை மறுக்கவும் முடியாது, இது பண்ண முடியாது. ஆனால் இதை வச்சுட்டு அவர் மிகப்பெரிய ஆளுமை ஆவாரான்றது சொல்ல முடியும்னா 20% ஓட்டு வாங்கினவங்க சீட்டு ஜெயிக்கணும். வேணால் பல தொகுதியில் ஒரு 50-60 தொகுதியில் 2ஆம் இடம் வரலாம் முடிய, ஆனால் அவர் ஆட்சி அமைப்பாரான்னு தெரியாது. ஆனால் விஜயகாந்தை விட மோசமான ஒரு இம்பேக்டை உருவாக்குவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ 2026 தேர்தல் ரிசல்ட் மே 4 வரை தமிழ்நாடு அரசியலுக்கு அதாவது அதிமுகவும் திமுகவும் மயான அமைதியில் இருக்கிறாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓட்டு போட்டு 85% ஆக்கி எல்லா ஜென்சி கிட்ஸுக்கும் 2K 19 கிட்ஸுக்கும் வணக்கம்.